அண்ணா என்ன பண்ணுறாரு, முரண்பட்டு வெளியே போயிடுறாரு. அண்ணாவை கடுமையாக எதிர்க்கிறார். அன்னைக்கு அத்தனை இளைஞர்களும் அண்ணா பின்னாடி தான் இருந்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகமாக மாறிடுச்சு. மாறிய பிறகு தன்னுடைய கருத்துக்களில் சமரசம் செய்து கொள்ளாமல் பெரியாருக்கு துரோகம் செய்து விட்டார் அண்ணான்னு பகிரங்கமாக அறிவிக்கிறார். அதுதான் யார் அந்த எம்.ஆர். ராதான்னு பட்டி துட்டி எல்லாம் கொண்டு போய் அண்ணாவை அம்பலப்படுத்தியதில் முதல் நபரை எம்.ஆர். ராதா தான். ஆனால் எம்.ஆர். ராதாவை கருணாநிதி ஆதரிக்கிறார். அண்ணா திராவிட இயக்கத்தில் நஞ்சை கலந்து விட்டார். ஏன்னா அப்போ கருணாநிதி எங்க இருக்காரு, பெரியார் வேலை பார்க்கிறார். ஆமா, விடுதலை குடியரசு பத்திரிகையுடைய பிழை திருத்துவவர். ஐயா ஆணையிடுகிறார், அண்ணா ஊழையிடுகிறார். எதுல தலையங்கம்? பெரியார் பத்திரிகையில். அப்ப ஏன்னா பணங்கன சில்லற சம்பளம் இடம் எல்லாம் யாருக்கு இருக்குது? ஐயா பெரியாருக்கு தான் இருக்குது. கருணாநிதி எங்க பசை இருக்கு அங்கதான் இருப்பார். இப்படி அந்த அறிக்கை பெரிய அளவில் பேசப்பட்டது. கருணாநிதியுடைய ஐயா ஆணையிடுகிறார், அண்ணா தெரு தெருவாக ஊழையிடுகிறார். இப்படியெல்லாம் திராவிட இயக்க வீழ்ச்சி அடைகிறத வேகப்படுத்திய அண்ணாவை அன்னைக்கு மிக வேகமாக எதிர்த்தவரே எம்.ஆர். ராதா தான்.